பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாத்துக்கும் ஹாய்ங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி இதே உங்களுக்கு ப்ளசண்ட்டாக சூப்பராக நல்லா போகும். ஸோ லைஃப்பில் எப்போயுமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுங்க. என்னென்னா நம்ம கோவத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நிறைய பாசிட்டிவ் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நம்மளை சுற்றி எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான், பட் வந்து எனக்கு நிறைய கடன் இருக்குது, மோர் தென் 10 lakhs 10 lakhs சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய கடன் இருக்குது, ஸோ எப்படி என்னால் சேர்த்து வைக்க முடியும் தெரியலை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. 10 லட்ச ரூபாய் இல்லை, சில பேர் கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்கிறாங்க. சில பேர் வந்து 1 லட்சம் 2 லட்சம் 50,000, ஏன் நமக்கு 1000 ரூபாய் இருந்தால் கூட அது கடன் தான். ஸோ அந்த கடனை தாண்டி எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் தாண்டி தான் வந்திருக்கேன் இல்லையா. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நான் அதை சேஞ்ச் ஓவர் பண்ணி வந்தேன் அதை நான் உங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை சில விஷயத்தை நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எது நம்ம தப்பாக பண்ணுறோன்னு அதை சரியாக மாற்றிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து என்னென்னா, நான் சேவிங்ஸை பற்றி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் தான் இந்த சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட கமெண்ட்டையும் நான் இங்கே மேலே வந்து கொடுக்குறேங்க. இப்போது நிறைய பேருக்கு இது கூட சந்தேகம் என்னென்னா, கடனில் இருக்கிறோம் ஆனால் சேமிக்கணும், சேர்த்து வைக்கணும், நகை வாங்கணும், இல்லை ஒரு பொருள் வாங்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனுஷங்களே கிடையாது, அது தப்பும் கிடையாது. ஸோ ஆனால் நமக்கு கடன் இருக்குது, ஏன் கடன் வருது, நம்மளுக்கு வந்து சரியான வருமானம் நம்ம இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். முதல் விஷயம், நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னால் நமக்கு கடனே இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதனால் எனக்கு கடன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதே நான் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்படி கடன் இருக்கும்போது அதை ஒரு அடைக்க முடியாத கடனாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கடன் இருக்குன்னா நம்ம அது வந்து ஒரு பட்ஜெட் போட்டோ இல்லை ஏதாவது பண்ணியோ நம்ம அடைச்சிட்டு அடுத்தடுத்து நம்ம சேவிங்ஸ் போகலாம். லட்சக்கணக்கில் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். அப்படி லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, அதை எப்படி அடைக்கிறதுனா, நான் என்னோட லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, கண்டிப்பாக உழைச்சி சம்பாதிச்சு அந்த லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய கடனை வந்து நம்மளால் அடைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸோ அதில் எனக்கு வர வேண்டிய பங்கை நான் வந்து என்ன பண்ணேன்னா வாங்கி நான் வந்து கொடுத்தேன், என்னோட கடனை நான் அடைச்சேன். ஸோ அந்த மாதிரி கடன் அடைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. அந்த நிம்மதி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மைண்ட் வந்து தெளிவாக வேலை செய்யும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து விட்டதை எப்படி பிடிக்கலாம். நம்ம வந்து தப்பே செய்யாமல் பணத்தை இழந்துட்டோம், ஆனாலும் அதுக்கு காரணம் நம்பிக்கை தான். ஸோ அதையும் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். யார் மேலேயும் கண்மூடித்தனமாக நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. நம்மளை நம்பணும். எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு அந்த தொழில் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். யாரையும் வந்து வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அந்த தோல்வியிலேருந்து யார் யாரெல்லாம் துரோகிங்க, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகமூடி போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, நம்ம கூடயே இருந்து நம்மளை பயன்படுத்திக்கிட்டவங்கலாம் யாருங்கிறத எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அது போக தோற்ற உடனே நான் வந்து சோர்ந்து உட்காரலை. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்து நினைக்கல. நம்ம வந்து எல்லாரும் என்ன ஜீரோன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம ஜீரோ ஆயிட்டோம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே இல்லை. அதுதான் என்னோட வந்து முதல் விஷயம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2020 பயங்கரமான ஒரு நஷ்டத்தில் நான் வந்து இருந்தேன். இப்போ 2024. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். அன்னைக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் யோசிச்சிருந்தேன், என்னோடய ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த என்னோடய ஷேரை வாங்கி நான் என்னோட கடனை அடைக்கலைன்னா நிச்சயமாக இப்போ வரைக்கும் நான் ஒரு கடனாளியாக தான் இருந்திருப்பேன். நான் வந்து கடன் மேலே கடனாக இருக்கும். அந்த கடனை கட்டுறதுக்கே வந்து 10 வருஷம் அந்த மாதிரி போயிருக்கும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் இழந்திருப்பேன். ஒரு நல்ல சந்தோஷத்தை நான் இழந்திருப்பேன். ஒரு குழந்தைங்களை பார்த்துக்கிறதாகட்டும், அவங்களோட க்ரோத் ஆகட்டும், எல்லாத்தையும் இழந்திருப்பேன். ஆனால் நான் வாழ்க்கையில் இழந்த அந்த பணத்தை அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே நான் வந்து சம்பாதிச்சிட்டேன். எதனால் அப்படின்னா நான் அந்த இடத்துல யோசித்தேன். ஏன்னா நம்ம வந்து நல்லா வாழணுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கையே இருக்குது. அதனால் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று நீங்கள் கடன் அடைக்கணுமா எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை என்ன. அதனால் நான் விற்றது சரின்னு சொல்லலை, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை இல்லையா. ஸோ அதனால தான்
அதனால் நீங்களும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா வருஷம் முழுக்க அப்படியே காலத்தை கடத்திடலாம், கடனோடே கடத்திடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த கடனை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துடுவீங்க. அந்த தன்னம்பிக்கை என்றைக்குமே உங்களுக்கு இருக்கணும். ஆனால் அவ்வளோ பெரிய கடனில் இருக்கும்போது கூட நான் மனசில் நினச்சது நம்ம இந்த வருஷம் இதுவாயிடணும், நம்ம கடன் ஒரு பக்கம் அடையட்டும், ஒரு பக்கம் நம்ம முன்னேறணும்னு சொல்லி விடாமல் முயற்சி செஞ்சு தான் நான் ஓரளவுக்கு எவ்வளோ நான் தாண்டி வந்துட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா விடாமுயற்சி. அடுத்தவங்க என்ன பேசினாலும் காதை மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருந்ததுனால மட்டுமே தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டேன். தோக்கிறது தப்பு இல்லை, கடன் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் திரும்ப திரும்ப கடன் வரக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு தடவை கீழே போயிட்டோன்னா திரும்ப மேலே உடனே வர்றதுக்கு என்ன விஷயமோ அதைத்தான் நீங்கள் செய்யணுமே தவிர கீழே போயிட்டோம்ல அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்தால் என்ன வரலன்னா என்ன, இந்த உலகமே நம்மளை பார்த்து சிரிச்சிருச்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த உலகங்கிறது யார்? 3வது மனுஷங்க தான். அவங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் இன்றைக்கி நம்ம தோத்தா அப்படி சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் வேறு மாதிரி சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம எப்படி இருக்குமோ அதை பொறுத்து அவங்களோட பேச்சுகள் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அவங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நிறைய கடனில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இன்றைக்கே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கடந்து போயிட்டே இருந்தோன்னா அது வாழ்க்கை கிடையாது, அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். மேபி அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், நம்மளோட இன்கம்மை நம்ம அதிகப்படுத்தணும். ஒரு பக்கம் கடன் அடைக்கவும் அது உதவி செய்யும். அதே மாதிரி நம்மளோட வருமானத்தை பெருக்கி நமக்கு ஒரு சேவிங்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதும் அதிகப்படியான ஒரு பணம் தான். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட வருமானத்தை பெருக்கணும், வேற வழியே கிடையாது. வருமானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு. எப்படி நம்மளோட வயசானவங்கள சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்போது தான் கடவுளை ரொம்ப தேடி போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படியே எதிர்மாறாதான் அதை செய்வோம். ஏன்னா கஷ்டம் வரும்போது நம்ம கடவுளை தேடி போக மாட்டோம், அந்த கடவுள் நல்லது செய்யலன்னு சொல்லிட்டு அவரையே திட்டிட்டு போயிடுவோம். ஆனால் கஷ்டம் வரும்போது நிறையா போகணும். அப்போ நம்மளோட கடன் நம்மளோட கஷ்டங்கள் தீரும். அதே மாதிரி நம்ம எப்போ நஷ்டப்படுறோமோ அப்போ தான் நம்ம அதிகமாக சிந்திக்கணும், யோசிக்கணும். எதனால் இப்படி நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு ஒரு கடன் வந்துருச்சு, ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஸோ என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த மாதிரின்னு யோசிச்சு அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருக்கீங்கன்னா உட்காந்து பேசி அதை ஒரு முடிவெடுத்து சரி பண்ணி அடுத்த இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 வேலைக்கெல்லாம் போகிறவங்க இருக்காங்க. காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை. இதே சென்னையில் நான் பார்க்குறேன் நிறைய பேர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா கொரியர் வேலை கூட பண்ணுறாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொரியர் வேலை பண்ணிவிட்டு அடுத்து சாயந்தரம் ஒரு 4 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு காலையில் வீட்டுக்கு வர்றது. அப்புறம் காலையில் 2 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி கொரியர் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று நீங்கள் சேர்த்து வைக்கிறதாகவும் நினச்சிக்கலாம். நம்ம உடம்புல நல்ல வலிமை இருக்கிற வரைக்கும், இளமை இருக்கிற போதே யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான். வலிமை இருக்கும் போதே நம்ம போராடி சேர்த்து வச்சு கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. கௌரவமாக ஏன்னா எந்த வேலைக்குனாலும் போகலாம் தப்பு பண்ணாமல், அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். அது வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு இன்கம் பார்த்தாலும் சரி, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வேலை வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை அவங்க பயன்படுத்தணும். சரிங்களா? சின்ன லெவலில் கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதில் லாபம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான். அதே இது ஆண்களாக இருக்கட்டும், கஷ்டம் வரும்போது 2 வேலைக்கு போகிறது தப்பு இல்லை. இல்லை வெளியே ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டில் ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதும் தப்பு கிடையாது. மொத்தத்தில் நம்ம கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு அதுலேருந்து நீங்கள் தோண்டு போயிடாதீங்க, போராடுங்க. உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. ஏன்னா லைஃப்பில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க. நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக அது நடக்கும். நீங்கள் நம்பிக்கை இல்லை, நம்ம அவ்வளோதான் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது தான் நடக்கும். நான் கற்றுக்கிட்டது, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கேட்குதோ அதை கொடுக்கும். நீங்கள் இதை கடவுள்னு எடுத்துக்கலாம், பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யாருக்கும் கெட்டது பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நினச்சிக்கோங்க, நல்லது பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல. நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா அது நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் மறக்காமல் என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.